அந்த விஷயத்தை கன்வே பண்ணணும். ஆனால் சுற்றி முக்தா ஃபேமிலி இருக்குது, அதை அவங்க எதிராக நான் சொல்ல முடியாது. ஸோ அவங்க எனக்கு இருதலி கொள்ளை எறும்பா தவிச்சேன். அவங்க பார்த்துட்டாங்க. செப்டம்பர் 2, 2009 ராஜசேகர் ரெட்டி 60 வயசு பிளேன் கிராஷ். நீங்கள் சொன்னபடியே நடந்துடுச்சு. தட்ஸ் வாட் மேம். தைரியமா இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச்சர் உள்ள லீடர் கிட்ட வந்து சொல்ல முடியுமா ஒத்தனால? அப்புறம் என் கதி என்ன? 29C போகுது உங்க வீட்டு வழியா தான். நீங்க அதுல ஏற்றி அனுப்பிச்சிடலான்னு எங்க கீழ்பாக்கு. அந்த இன்ட்யூஷன்ல இருந்து உங்க நட்பு பலப்பட்டு அன்னைக்குலேருந்து எவ்ரி சாட்டர்டே வி ஸ்டார்டட் மீட்டிங். நான் 3V பண்ணிட்டேன். வீராணம், வீரப்பன், வீடியோ. அப்படி இருக்குச்சே நான் விக்டரி வரல, ஏன் இந்த தடவை நல்லா இருந்துச்சு, இந்த V ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இதுக்கு ஆன்சர் இருக்கு மேம். நீங்க இதெல்லாம் எழுதிருக்கீங்களே, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. படிச்சுட்டு கேட்டேன். சி ரீட்ஸ் புக். வேர்க்கடலை போட்டு வாங்கி கொடுத்தா கூட இந்த பேப்பர் படிக்கிற கேரக்டர். கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமன், அக்பருக்கு பீர்பல், அப்படிதான் நான் ஜெயலலிதா இருந்தேன். எனக்கு அதுல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருந்தது. மேடம் வந்து நீ பேச ஆரம்பிக்கலாம், எழுத ஆரம்பிக்கலாம்னு சொன்ன காலம் வந்துருச்சு சார். நிச்சயமா வந்துருச்சு. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம், இதனால் வரைக்கும் யாருக்கும் சொல்லாத விஷயம், நான் நூலில் தான் எழுதணும்னு நினச்சிருந்தேன். எப்படியும் அது வெளியில் வரப்போகுது, அது உங்கள் தளத்தின் மூலமாக வரட்டும். நான் எங்கள் அப்பா சித்ராலயா கோப்பு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. மேடம்க்கு வசனம் எழுதி சொல்லி கொடுத்துறாரு. ஆனால் அதை எங்கள் உறவில் வரல. நான் ஹிந்துவில் செய்தி ஆசிரியராய் டாப் பாஸஸோட தோல் உரசறேன். ராம் தான் என்னை இதுவாக ஆக்கினார், நியூஸ் எடிட்டராக. மாலினி மேடம் தான் என்னை மேனேஜிங் எடிட்டராக ஆக்கினாங்க. அதுவும் எங்கள் நட்புக்கு இடையில் வரல. அவங்க என்கிட்ட என்ன பார்த்தாங்க, அதுதான் நகைச்சுவை ஒரு பக்கம். கேஷுவலாக பயப்படாமல் பேசுவேன். ஆன்மீக பலம். எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளனாக இருந்தாலும், இந்துவில் ஒர்க் பண்ணாலும் நான் ஆன்மீகவாதி. உங்கள் நாவல்களை படித்தாலே அது தெரியும். எனக்கு இன்ட்யூஷன்ஸ் கிடைக்கும். இப்போ உங்களோட பேசுகிற கொஞ்ச நேரம் இன்ட்யூஷன் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கிடைக்கும். 2008 அவங்களுக்கு 60வது வயசு இல்லையா? அப்போ வந்து நான் வந்து ஸ்டார் கேஸ் பண்ணுவேன், அந்த இதெல்லாம் பார்ப்பேன். ஒரு தென்னிந்தியாவில் ஒரு லீடர் பிளேன் கிராஷில் இறக்க போகிறார் அப்படின்னு உங்களுக்கு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் கிடச்சிது. எனக்கு ஐ வாஸ் டம்ஃபவுண்டட். என்னென்னா எனக்கு அந்த இது கிடைக்கிறது, அந்த இது யார் தென்னிந்தியாவில்னு சொல்லச்சே மறுநாள் இவங்களுக்கு 60ன்னு பார்க்குறேன். 60 வயசில் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அயன் கர்டன். ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே இந்த உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்ல முடியும். உனக்கே அழைப்பு வரும் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் வந்து வந்தது. யூ ஓன்ட் பிலீவ், நெக்ஸ்ட் டே எங்கள் பெரியப்பா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நான் அங்கே இருக்கேன். அப்போ ஒரு அழைப்பு வருது. யாருன்னா முக்தா ஸ்ரீனிவாஸ் இயக்குனர். இந்த மாதிரி 60க்கு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறேன், நீ வந்து 2 நல்ல வார்த்தை சொல்லு ஆன்மீகமாக அப்படின்னு அழைப்பு வருது. போனேன். முக்தா வீட்டில் மீட் பண்ணேன் பூஜை அறையில். ஐ செட் சம் ஸ்லோகாஸ் அண்ட் செட். ஷி கெப்ட் ஸ்டாரிங் அட் மீ. அப்படியே பார்த்துருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் குவிவர் ஆச்சு, நடுங்கிடுச்சு. ஏன்னா அந்த விஷயத்தை கன்வே பண்ணணும், ஆனால் சுற்றி முக்தா ஃபேமிலி இருக்குது, அதை அவங்க எதிராக நான் சொல்ல முடியாது. ஸோ அவங்க எனக்கு இருதலி கொள்ளை எறும்பா தவிச்சேன். அவங்க பார்த்துட்டாங்க. சம்திங் ஐம் ட்ரைங் டு சே பட் சப்ரஸிங் இட் வெரி ஷார்ப். அது உங்களை எடை போட்டுருவாங்க. அதாவது யானை இருக்குது தெரியுமா, யானையுடைய முன்னங்கால்கள் கீழே அதோட நரம்பு மண்டலம் இருக்குது. அது முன்னங்காலை வந்து அழுத்தாது, வெயிட்டெல்லாம் பின்னங்காலில் போடும். ஏன் அப்படின்னா அந்த முன்னங்கால் அழுத்தச்சு அதோட நரம்பு மண்டலம் அங்கே இருக்கிறதால 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு யானையால் மூமெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். அந்த அம்மாவோட கால் ஒவ்வொரு அடியும் 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க மூமெண்ட்டை. அதுதான் அதனால தான் யானையை பட்டத்து யானைன்னு வச்சாங்க, சிங்கத்தை வைக்கலை. காரணம் யானையோட கூர்மையான அறிவு. ஸோ அவங்க அந்த மாதிரி அறிவை படித்தவங்க. மனசில் என்ன நினைக்கிறாங்க, பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வச்சு கிரகிச்சிருவாங்க. ஸோ அன்றைக்கி அவங்க கிரகிச்சிட்டாங்க, ஐ எம் ட்ரைங் டு சே சம்திங் அப்படின்னு. ஸோ ஷீ செட் வை டோன்ட் யூ கம் அண்ட் மீட் மீ இன் மை கார்டன் அப்படின்னாங்க. எனக்கு வந்து நான் அப்பாயின்மெண்ட் கேட்கல, அவங்களே தான் யூ கிவ் கார்த்தின்னு ஒருத்தர் வந்திருந்தார், யூ கிவ் யுவர் ஃபோன் நம்பர் டு ஹிம், ஹி வில் கால் யூ அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு போயிட்டேன். பட் ஐ குண்ட் கன்வே தட். 2 வாட்டி கேன்சல் பண்ணாங்க.
எனக்கு என்ன பயம்னா இந்த இன்சிடெண்ட் எனி டைம் 1 இயர்க்குள்ளே எப்போ வேணால் நடக்கலாம். 2009 எண்டு வரைக்கும் சான்ஸ் இருக்குது இந்த இன்சிடெண்ட் நடக்க. ஸோ ஐ டிடன்ட் வாண்ட் டு டிலே இட், இமீடியட்டாக சொன்னேன். ஆனால் அவங்க ஷி கெப்ட் ஆன் டிலேயிங் தட் மீட்டிங்கை. அப்புறம் மார்ச் 21 தான் சொன்னாங்க யூ கம் அப்படின்னு. அப்போ நான் ஊர்லேயே இல்லை, காஞ்சிபுரமில் இருந்தேன். ஸோ இதுக்காக நான் வர வேண்டியது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஐ கேம். ஐ டோல்டு திஸ், இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு, டேக் கேர். இது மூட நம்பிக்கையாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தப்பு இல்லை. அதனால சொன்னேன், நீங்கள் என்ன சார் விமானத்தில் பயணிக்காதீங்கன்னு சொன்னேன். ஓகே, இட் கான் பி பாசிபிள், இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா என்னோடய உடல்நிலைக்கு ஐ கான்ட் ட்ராவல் பை ட்ரெயின். காரில் என்னால் லாங் டிஸ்டன்ஸ் போகணும், பிளேனில் தான் போகணும். ரெண்டாவது நான் ஒரு லீடர், ஐ லவ் டு ட்ராவல் அலாட், இட்ஸ் நாட் ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனிவே தேங்க்ஸ் ஃபார் வார்னிங் மீ அப்படின்னு விட்டாங்க. அப்புறம் அப்போ தான் கேட்டாங்க, நான் 3 வி பண்ணிட்டேன், வீராணம், வீரப்பன், இது வீடியோ. அப்படி இருக்குச்சே நான் ஏன் விக்டரி வரல, ஏன் இந்த தடவை நல்லா இருந்துச்சே, இந்த வி ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இதுக்கு ஆன்சர் இருக்கு மேம், பட் நாட் இமிடியட்லி. ஐ வில் கிவ் த ஆன்சர் அட் அப்ரோப்ரியேட் டைம். நான் வந்து அந்த இன்ட்யூஷன் நீங்கள் கேட்குறது புரியுது, ஐ வில் கிவ் யூ அட் அப்ரோப்ரியேட் டைம். முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க கொடநாடு போயிட்டாங்க. இது வந்து செப்டம்பர் 2, 2009 ராஜசேகர் ரெட்டி 60 வயசு, பிளேன் கிராஷ். He fell at Nallama Hills or somewhere. Nallama Hills. He got killed. அப்போ வந்து நான் அன்றைக்கி ஆஃபீஸ் லீவு. ஸோ எப்போ லீவ் இருந்தாலும் நான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சுக்கு போயிடுவேன். காஞ்சிபுரம் இல்லைன்னா தஞ்சை, திருக்கோவிலூர்னு போயிடுவேன். அன்றைக்கி திருக்கோவிலூர் கிளம்புறதுக்காக போயிட்டு பாதி தூரம் போயிருந்தேன். காட் எ கால் ஃப்ரம் கார்டன். பூங்குன்றம் சொன்னார், மேம் வாண்ட்ஸ் டு see you. வந்தேன். வந்து நீங்கள் சொன்னபடியே நடந்துடுச்சு அப்படின்னாங்க. தட்ஸ் வாட் மேம். அந்த இன்ட்யூஷன் தைரியமாக இவ்வளோ பெரிய ஸ்ட்ரேச்சர் உள்ள லீடர்கிட்ட வந்து சொல்ல முடியுமா ஒத்தனால? அப்புறம் என் கதி என்ன, 29C போகுது உங்கள் வீட்டு வழியாக தான், நீங்கள் அதில் ஏற்றி அனுப்பிச்சிடலான்னு எங்கள் கீழ்பாக்கு. இந்த மாதிரி உங்கள் தைரியமாக சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க். அவங்களே அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, ராஜசேகர் ரெட்டியோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. 60 years. ஆனால் இன்னொரு தகவல் இருக்குது, அந்த கேள்வி தான் வரேன் நான். நீங்கள் இப்போ அன்றைக்கி கேட்டிங்களே, நான் இவ்வளோ 3 வி பண்ணியிருக்கேன், ஏன் 4வது வி கிடைக்கலன்னு. இதுதான் காரணம். A chief minister should die in a plane crash. So it was not you, it was Rajshekhar Reddy. அந்த இன்ட்யூஷன்ல இருந்து அவங்க நட்பு பலப்பட்டது. She got that இது. ஸோ அவங்களுக்கு வந்து அன்னைக்கிலேருந்து எவ்ரி சாட்டர்டே we started meeting. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட இன்ட்யூஷனில் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. இவங்க இவ்வளோ சர்வேலாம் போடுறாங்களே பத்திரிக்கையில். 2009 நான் வந்து 2011 எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ரிசல்ட் 2 years. I told her you will win, you will cross 200 seats. So be patient, try to strengthen yourself. அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ஒரு பௌர்ணமியில் விளக்கெல்லாம் ஏற்றினாங்க. ஆமாம் சார். எங்களுக்கு ரொம்ப லோவஸ்ட் எப்பில் இருந்தாங்க. மொரல், அவங்க மொரல் வந்து ஷி வாண்டட் டு குவிட் பாலிடிக்ஸ். ஷி வாஸ் ஸோ இது, இவங்களும் ஹராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கேஸு இதுன்னு. ஷி வாண்டட் குவிட் பாலிடிக்ஸ். எனக்கு நிம்மதியாக ஒரு இடத்துல போய் புக்கு படிச்சுட்டு, ஷி ஷோடர் லைப்ரரி, கால் மார்க்ஸில் இருந்தது, அலெக்சாண்டர் டியூமாஸ், எல்லா நேம், என்னோட நாவல் ரங்கராட்னம் இருந்தது. நான் வந்து சோக்காக அமைச்சிருந்தேன். ஸோ புக் சார், இந்த ப்ரெடிக்ஷன் சொல்ல வந்தீங்க 2009 எவ்வளோ சார்? நீங்கள் எவ்வளோ சீட்? நான் 203 சொன்னேன். கரெக்டாக 203. இது அவங்ககிட்டே நீங்கள் அவங்ககிட்டயே சொன்னேன். அது மட்டும் இல்லை, 37 சீட்ஸ் வின் பண்ணுவீங்க 2014. ஜாதிக்காக 1, மதத்துக்காக 1, தேசியத்துக்காக 1, 3 சீட் வராதுன்னு எழுதிட்டாங்க. என்னென்ன சீட் அப்படின்னு: பாண்டிச்சேரி தேசியத்துக்காக, தர்மபுரி ஜாதிக்காக, கன்னியாகுமரி. இது நான் எழுதின, சசிகலாமாவும் இருந்தாங்க. சி ரோட் இட். சார் 2009 நீங்கள் வந்து 14 ரிசல்ட்டும் சொல்லிட்டேன். யூ ஆர் கமிங் பேக். ஒன்று தான் பேக் ஃபயர். ஹி வாண்டட் டு கோ டு டெல்லி ஆஸ் பிரைம் மினிஸ்டர். ஷி ஹேட் தட் இது என்கிட்ட சொன்னாங்க. ஐ வாண்ட் டு கோ டு டெல்லி, சால்வ் காஷ்மீர் இஷ்யூ. அண்ட் ஷி செட் தட். அறிக்கை கூட விட்டாங்க, காஷ்மீரை தீர்க்கணும் அப்படின்னு. சார் இந்த 203 வந்தோடனே என்ன சொன்னாங்க?
அது இல்லைன்னா இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடியுமாண்ணா? ஓகே. சி என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்துட்டு நான் சீக்ரெட்டாகவே இருந்தேன். இது வந்து எங்கேயோ எந்த மீடியாலேயோ எங்கள் ஆஃபீஸ்க்கே தெரியாது. ஆனால் சைதை துரைசாமி ராம் கிட்ட சொல்லிட்டாரு, யாரும் உங்கள் ஆஃபீஸே வராங்க, யாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சீக்ரெட்டாக தான் இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாது. ஓ. எங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் என்னன்னா எங்கள் அம்மா இறந்தபோது ஷி வாஸ் சீரியஸ். காவேரியில் இருந்தாங்க. ஓகே. ஏன் காவேரியிலலாம் அனுப்புறீங்க, நான் அப்பலோக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னாங்க. அந்த அளவு ஷி வாஸ் ஸோ கேரிங். ஸோ அந்த அதுக்கப்புறம் ஷி வாஸ் ஸோ என் மேலே பயங்கர ரிலீஃப். நான் மெயிலெல்லாம் அனுப்புவேன். நான் அட் பாயிண்ட் ஆஃப் டைம் பவருக்கு வந்தவொடனே ஐ ஸ்டார்டட் வித்ட்ராயிங் மை செல்ஃப், ரீலிங் அவுட். ஏன்னா இந்த குமுதம் ரிப்போர்ட்டரில் என் ஃபோட்டோவை போட்டு யாரோ கிளிக் பண்ணிட்டா. நான் போயிட்டு வரிசை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இல்லை ஸ்வேரிங் இன் சிமெண்டில் உட்காந்துருந்தேன். மேடமோட 2000 என் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மிடாஸ் மோகன் போட்டாங்க. ஸோ பெரிய மக்களும் ஆயிடுச்சு. மேம் வாஸ் ஃபியூரியஸ். ஏன்னா அவங்க ஆத்மார்த்தமாக நினச்சிக்கிற ஒருத்தர் மிதாஸ் மோகன் போட்டால் யூ சூ தம் அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணாங்க. சரி விட்டுடுங்க மேம், நாங்களே இண்டூரில் நிறைய தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஷி டுக்கிட் அண்ட் அந்த குமுதம் ரிப்போர்ட்டர் இது பண்ண அந்த மாதிரி அவ்வளோ ஷி டுக் பர்சனல். இது பதவி வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ இலக்கிய நூலாக உங்கள் நாவல்களை கொடுங்க, ஐ கிவ் யூ சம் ப்ரைஸ். இந்த ரங்கராட்டினம் ஏதாவது அவங்க கிட்ட ஒரு சொல்கிறேன். ரங்கராட்டினம் வந்து என்ன, இட்ஸ் அபவுட் ஸ்ரீரங்கம். அதாவது ஒரு மசாக்கர் நடக்குது, ஒரு என்டையர் கம்யூனிட்டி அழிக்கப்படுது, ஒரு என்டையர் ஜென்ரேஷன். ஹவு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேம் அண்ட் retrieved ஆல் த ட்ரெஷர்ஸ். இந்த டெம்பிள் எல்லாம் மூளைக்கு மூளை போயிடுது. அந்த பெருமாள் விக்கிரகத்தை எடுத்துட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக அது பாருங்களேன். ஜெயலலிதா கர்நாடகாவில் பிறந்தாங்க அப்படின்னு ஒன்று ரூமர். வெங்கடேஸ்வரர் வந்து தெலுங்கு கடவுள்னு சொல்கிறாங்க. இந்த கர்நாடகா ஆந்திராலாம் பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் சுதந்திரம் வந்தாட்டு வைக்கப்பட்ட பேர்கள். அப்போது கரை நாடுன்னு தான் பேர். சவுத் இந்தியாவுக்கு கரை நாடுன்னு பேர். கரை நாடு தான் வெள்ளைக்காரனால் சொல்ல முடியாமல் கர்நாடு அப்படின்னா, அதுதான் கர்நாடு. கர்நாடகா அந்த பேர்லேருந்து தான் வந்தது. கரை நாட்டு இசைனா நம்ம கர்நாடக இசை வந்து கரை நாட்டு இசைனா தமிழ் இசை தான். அது புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ திடீர்னு வந்து இப்போது தெலுங்கானா உண்டாச்சுன்னா இந்த நாளைக்கு ஒரு தமிழ் அங்கே இருந்து அவனை தமிழ்னு சொல்லிடுவீங்களா? ஷீ வாஸ் பக்கா திருச்சி நங்கவரம் தான். அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, கோமலான்னு அம்பிகை இருக்கா. அந்த பேர் கோமலான்னு வச்சாங்க. அவங்க இதெல்லாம் அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் தான். அவங்க அங்கே ஜீயபுரம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, அங்கே நிலங்கள்லாம் இருந்தது. தே மைக்ரேட்டட் டு நெல்லூர். அவங்க ராஜகோபால்ன்ற பெரியப்பா அதை சந்தியாவோட புக்கை ரிவீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய இருக்கு, அது ஓஷன். இப்போ வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க இதெல்லாம் என்கிட்ட பேசுறாங்கன்னா என் மேல நம்பிக்கை இல்லாமல் பேச மாட்டாங்க. ஐ டிட் மேக் மணி. நான் ஹிந்துவில் நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன் மேம், எனக்கு ஒன்றும் வேணாம், பீஸ்ஃபுல். எங்கள் அப்பாவும் வந்து ரொம்ப ஹை எய்ம் பண்ணல, நல்லா சரி வி ஆர் ஹாப்பி. நான் உங்ககிட்ட வந்தது இதை வார்ன் பண்ணுறதுக்கு. ஒரு கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமன், அக்பருக்கு பீர்பல், அப்படி தான் நான் ஜெயலலிதாக்கு இருந்தேன். அது வந்து நான் வந்து புகழும் தேடலை. ஒரு எனக்கு அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருந்தது. நாட்டில் வந்து ஒரு ராஜா மன நிம்மதியோடு இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். ராஜாவே குழம்பி அப்படி இப்படி இருந்தாலும் அந்த ராஜகுருன்ற ஒரு பணி என்ன தெரியுமா, அந்த ராஜாவை வந்து குழப்பங்கள்லேருந்து காப்பாற்றி நல்ல தெளிவை உண்டாக்கி உயிர்த்தே மலர்தல். ஆமாம். இந்த ரங்கராட்டினம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு? தொகுதியே மாற்றினாங்க. அது உங்கள் புக்கால தான்? என் புக்கால தான் சொன்னாங்க. ஆண்டிப்பட்டியில் இருந்த ஸ்ரீரங்கத்து மேலே ஈடுபாடு வந்த காரணம் என் நாவல். நீங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கீங்களே, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. படிச்சுட்டு கேட்டாங்க. ஷி ரீட்ஸ் புக்ஸ். வேர்க்கடலை போட்டு வாங்கி கொடுத்தா கூட அந்த பேப்பர் படிக்கிற கேரக்டர் அவங்க. அந்த மாதிரி ஒரு படிப்பு, ஒரேஷியஸ் ரீடர். அவங்க கேட்டாங்க, ரங்கரட்னம் படிச்சுட்டு இதெல்லாம் எழுதியிருக்கீங்களே, இந்த 1000 கால் மண்டபம், அந்த நெற்குன்றம், இதெல்லாம் உண்மையான்னு கேட்டாங்க. நீங்கள் உழவாரப்பணி பண்ணி பாருங்கள், இதெல்லாம் ஆதாரத்தோடு தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னதும், வில் ஐ வின் இஃப் ஐ கண்டெஸ்ட் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே வெங்கடேஷ தீக்ஷிதர்னு ஒருத்தர் நிற்கிறாரு, ஜனதாதள், அவர் தான் ஜெயிக்கிற வழக்கம் அங்கே. நான் சொன்னேன், அவரே ஜெயிக்கிறாரு, இஸ் நோபடி, ஜனதாதளில் ஜெயிக்கிறாரு. அப்படி இருக்கச்சே நீங்கள் நின்றா ஜெயிப்பீங்க, நின்று பாருங்க.
அப்போ தான் ஸ்ரீரங்கம் போனாங்க. அவங்களுக்கு நான் ஒரு gift பண்ணேன். சார் ஆனால் மற்ற அரசியல் இதில் சொல்லப்படுற எந்த காரணமும் இல்லை. இல்லை, உங்கள் புஸ்தகத்தால தான் அவங்க நிச்சயம். ஆண்டி அது அவங்க சொன்னது. மற்றவங்க யார் என்ன சொன்னது, என் நூலில் வந்து எல்லாம் இருக்கும், எல்லா உண்மைகளும் இருக்கும். 24 பிப்ரவரி 2026 நூல் நூல் வெளிவரும். வரும். நிச்சயமா சார். நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோட நேரத்தை செலவிட்டு மிகவும் யாருக்கும் தெரியாத அல்லது பலரும் அறியாத ஒரு மென்மையான பலாச்சுளை போன்ற அனுபவங்களை பகிர்ந்து நானும் அதான் சொல்ல விரும்புகிறேன். திராவிட சித்தாந்தம் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கண்ணியம் அண்ணா காலத்தில் இருந்தது, கடமை எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது, கட்டுப்பாடு இந்த அம்மா கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் இல்லை. சுய கட்டுப்பாடு. அதனால தான் அவங்களால இவ்வளோ கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடிஞ்சது. அப்படின்னா அந்த கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. தொடர்ந்து நம்ம மிக்க நன்றி. நன்றி.